1 பேதுரு 2 அதிகாரம் 9 இவ்விதமாக கூறுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த மக்களாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். எத்தனை மேலான ஒரு ஆசீர்வாதம்! ஆசீர்வாதமான நிலைக்கு மேல் ஆசீர்வாதமான நிலை. ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று கூறுகிறார். இரண்டாவதாக ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று கூறுகிறார். பரிசுத்த மக்கள் கூட்டம் என்று மூன்றாவதாக கூறுகிறார். அவருக்கு சொந்தமான ஜனம் என்று கூறுகிறார். இத்தனை பேர்கள் நிறைந்த இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கண்டு சும்மா இருக்க முடியுமா? நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க இந்த வேளையிலே மீண்டுமாக அழைக்கப்படுகிறோம். ஒரு வேளை நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்விலே அற்புதமாக ஆண்டவரோடு இசைந்து கஷ்டங்கள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவரை மகிமைப்படுத்தும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் கர்த்தருக்கே மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் செலுத்துவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரு வேளை அதை நாம் மறந்து இந்த உலகத்தை, நமக்கு எதிராக இருக்கும் உலகத்தை, சுற்றி இருக்கும் உலகத்தை, நம்மோடு இருக்கும் உலகத்தை பார்க்க நாம் குறையப்பட்ட மக்களாக காணப்படுவோமாலும் இந்த நாளிலே அன்போடு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த தேவ தூதர்களை தரிசித்த மேய்ப்பர்களைப் போல நாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தால் நாம் அன்போடு அவரை கண்டு பிரசித்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அல்லது நாம் கற்ற மக்கள், தேறின மக்கள், ஞானம் அடைந்த மக்கள் என்று ஒருவேளை ஞானிகளை போல வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே ஞானிகள் செய்தது போல அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை நாம் நோக்கி பார்த்த மக்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தரிசித்த மக்களாக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழும் மக்கள் அல்ல, அரசு அல்ல, அரசன் அல்ல, அவர்களை விடுத்து அவரையே பின்பற்றும் மக்களாக வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தால் இந்த நாட்களிலே மாத்திரமல்ல நம் வாழ்நாள் ஒவ்வொன்றிலும் நம்மை நிரப்பி ஆண்டு வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.